தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவை திருப்பி போடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் முக்கியமா வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்டார்டிங் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா தொடங்கின அந்த ஒரு டைம்ல பார்க்கும்போது அண்ணாதுரை, கலைஞர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கவிதை மூலியமாவும் ஒரு சில விஷயங்கள் மூலியமாவும் திராவிட மூமெண்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அதோட விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஸ்ட்ரீட் தியேட்டரிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல அண்ணாதுரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருப்பாரு. கலைஞர் வந்து பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு படம் பண்ணிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாழ்ந்தவர்கள் எல்லாருமே வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் வந்து டினோட் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சினிமா மூலியமா மக்களுக்கு தெரிய வைப்பாங்க. அதன் வழியா தான் சினிமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு ஹீரோ, ஹீரோயின், வில்லன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு விஷயம் தொடங்கி அதோட கண்டினியூட்டியா தான் வரும். ஸோ இந்த ஒரு விஷயம் மூலியமா தான் கலைஞர், அண்ணாதுரை இவங்களாம் ஆரம்பிச்சு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு தாழ்ந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு வேலைக்காரங்கமாவும் ஒரு விக்டமாவும் இல்ல வந்து இவங்க ரொம்ப பாவம்பா இவங்க எல்லாரும் வந்து பாவம் பாருங்க அந்த மாதிரி வந்து ஒரு அவங்கள வந்து எடுத்திருப்பாங்க. அவங்கள வந்து ஆளுமை பண்ற மாதிரி பெரிய ஆட்களை வச்சுலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுல அந்த ஒரு படம் மூலியமா மக்களுக்கு தெரிய வைக்கிறாங்க இந்த படம் இந்த மாதிரி தான் உலகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடந்துட்டு இருந்தாலுமே வெளிநாட்டுல அதை எப்படி வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ரேசிசம் மாதிரி பண்ணுவாங்க, பிளாக் ரேசிசம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க நாட்டுல வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் பண்றாங்க அப்படின்றதுனா இவங்க வந்து கலரா இருக்காங்கப்பா, இவங்க எல்லாம் நம்ம இது கருப்பா இருக்காங்கப்பா, அப்போ இவங்கெல்லாம் வந்து இப்படிதான் வந்து அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து டினோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ வெளிநாட்டுல ரொம்ப அழகா வந்து இவங்க இப்படி அவங்க அப்படி, ஸோ இவங்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இவங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வெளிநாட்டுல எடுத்துருவாங்க. ஆனா நம்ம நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கலரை வச்சோ இல்ல அவங்களோட ஐடியலை வச்சோ அவங்களோட பர்சனாலிட்டி வச்சுமே யாரையுமே வந்து எந்த ஒரு விஷயத்துலயுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே இப்போ வந்து ஈக்குவலைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்திலன்னு பார்க்கும்போது எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்க. இவங்க தாழ்ந்தவர்கள், இவங்க வந்து ரொம்ப அதிகமான இது அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ தமிழ் சினிமாவும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாவப்பட்ட இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டைரக்டர்ஸ் ரஞ்சிதா இருக்கட்டும், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவங்கள மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நரேஷனே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து அதை இம்பாக்ட் பண்ணி அது ஒரு ஐடியாலஜியா வச்சு ஒரு சில படங்கள்லாம் எடுப்பாங்க. ஸோ ரஞ்சித்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்பட்டா பரம்பரையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், கபாலி இருக்கட்டும், மெட்ராஸ் படமா இருக்கட்டும், இந்த மெட்ராஸ் படம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த ஒரு படத்துல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியா, அந்த ஏரியால வந்து என்ன மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி தி நரேஷன் ஆஃப் த ஃபிலிம் வந்து எப்படி பார்க்கணும்னா எல்லாருக்குமே ஒரு ஐடியாலஜி இருக்கு. நான் இந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கேன், யாருமே வந்து இப்படியோ இல்ல அப்படியோ இல்ல, இவங்களோட வழிபாடுகள் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் நரேஷன்ல இருக்கும். அதே மாதிரி வந்து மாரி செல்வராஜும் வந்து பாத்தீங்கன்னா பைசனா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், அப்புறம் கர்ணனா இருக்கட்டும், இந்த மாதிரி கர்ணன் படம்லாம் வந்து டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும். அதுல வந்து பாட்டுகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நரேஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவை புரட்டி போடுற மாதிரி ஒரு எவல்யூஷன் ஆஃப் தமிழ் சினிமாவை ஒரு சேஞ்ச் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சில படங்கள்லாம் எடுத்துட்டு வராங்க. அந்த படங்களும் வந்து ரசிக்கப்படுற மாதிரி இருக்கு. ஸோ எதுவுமே வந்து என்னப்பா இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி இல்லாம அந்த படங்கள்லாம் வந்து ரசிக்கும் படையா இருக்குது அப்படின்றதுனால அது ஒரு குட் ஹோப்பா இருக்கு. ஸோ தமிழ் சினிமான்னு இல்லை, நம்ம சினிமா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலே நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட கருத்துக்களை ஒரு ஈஸியா வந்து பகிர்ந்திருக்கலாம். அதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஒரு டிரான்சிஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அது மூலியமா மக்களுங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. இப்போ அரசியலாக கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால அரசியல ஒரு சில விஷயங்கள்லாம் காமிக்கிறது, அவங்க பண்ற சில விஷயங்கள் எல்லாம் காமிச்சு தப்புன்னு சுட்டி காட்டி காமிக்கிற ஒரு சினிமாவா இருக்கும். அதுக்கப்புறம் இல்ல இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். ஸோ தமிழ் சினிமா இஸ் a platform, not as தமிழ் சினிமா, just cinema is a platform we can showcase everything what is being done and what is being doing அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்சியேஷன் கொண்டு வரும்போது அந்த ஒரு நரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து மதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டா வந்துட்டு இருக்க நிலைமையில பட் தாழ்ந்தவர்கள் யாருமே இப்ப வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஹீரோவா வரல, ஒரு நல்ல லீட் ஹீரோயினா வரல, பெஸ்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வரல.
ஏன் அந்த மாதிரி ஒரு வரல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் இவங்கள மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஓப்பனிங்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரும் வெல்கம் பண்ணி ஒரு நல்ல ரீச் கொடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது வெளிநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது டோட்டலா டிஃபரெண்ட். ஜஸ்ட் ஒரு கலரை வச்சு ஒருத்தவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி பிரிவினை வந்து உண்டாக்குவாங்க. பட் நம்ம நாட்டுல அந்த பிரிவினைகள் இன்னும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனாலுமே நம்ம சிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ எல்லாமே வந்து உன்னோட உழைப்பை மதிச்சியோ உங்களோட ஒர்க்கை மதிச்சியோ தான் வந்து இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களை பார்த்தே வந்து நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. ஆனா அவங்க பண்ற செயல்களை வச்சு செமையா எடுத்திருக்காங்கல்ல, செமையா பண்ணிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செயல்களை வச்சு நிறைய பேரை வந்து இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்கள மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸ் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த திருப்பமை மதிச்சு அந்த மாதிரி ஒரு சில பேரெல்லாம் வந்து நல்லா இன்னும் அப்கமிங் ஆக்டர்ஸ், அப்கமிங் டேரக்டர்ஸா, ஹீரோயின்ஸா நல்ல லீட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற ஒரு சினிமா எடுத்தா எப்பவுமே வந்து அந்த அளவுக்கு ஓடாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் எது சொல்லுவேன்னா அந்த துரந்தர் படம், அந்த படமும் வந்து ஒரு உண்மையான கதையை, ஒரு லைட்டான ஒரு உண்மையான கதையை வந்து பேஸ் பண்ணி அவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி யூத் மூவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருணாஸ் கென் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, எங்க ஸ்கூல் லைஃப்ன்றது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது நம்ம 90s காலத்துக்கு அப்படியே போகாமலே வந்து 2K கிட்ஸ் இப்போ இருக்க ஒரு ஸ்கூல் லைஃப்னு இல்லாம எங்க ஸ்கூல் லைஃப் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். என்னோட பர்சனல் லைஃப் வந்து ஸ்கூல் லைஃப்ல டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுதான் வந்து என் மைண்டை வச்சு நான் நரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வந்து நம்ம வந்து அது கதையாவோ இல்லை அது ஒரு படமாவோ எடுக்கும் போது டக்குன்னு வந்து ரசிகர்களுக்கு வந்து அப்படியே அட்ராக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிறை படம், அந்த தமிழ் அவர் வந்து ரொம்ப அழகா வந்து எடுத்திருப்பாரு. அவரும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு போலீஸா வந்து அவர் லைஃப்ல என்னென்னலாம் பார்த்தாரு. ஆக்சுவலா வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஒரு போலீஸா இருந்தவர் தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய சைட் ஆக்டிங்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டேரக்டராகவும் நடிச்சிருந்திருக்காரு, சாரி டேரக்டராகவும் இருந்திருக்காரு. அப்படி இருக்க பட்சத்துல வந்து அவரும் வந்து நிறைய விஷயங்களை பார்த்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மைண்ட்லி லாக் ஆகி அதை வந்து எப்படி நம்ம வந்து பேப்பர் மூலியமா நிரூபிக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்கிரீன் மூலியமா நிரூபிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து இந்த வெற்றிமாறன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரேஷனே டோட்டலா வந்து இதுதான்ப்பா இப்படிதான் நடக்குது பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரோட திங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு திருப்பம் கொண்டு வர சில விஷயங்களை அதை நம்ம மதிச்சு நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய பேரை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தமிழ் சினிமா இருக்கு. தமிழ் சினிமாவோட எவால்யூஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இருந்துச்சு, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்ல இருந்தாலுமே இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து தமிழ் சினிமால மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா வேற இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்டியா இருக்கட்டும், டோலிவுட்டா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அங்க வந்து டோட்டல் அங்க இருக்க ஒரு பஞ்சாயத்து, அங்க இருக்க பிரச்சனைகள்லாம் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க இருக்க மாதிரி இருக்காது, அங்க வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம தமிழ் சினிமாலன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது. பட் அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இல்ல, ரொம்ப ஒரு நார்மலான ஒரு லைஃப்ல வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிலைமையில இருக்கு. ஸோ அது ஸ்டில் அப்கமிங்கா நிறைய விஷயங்கள் பண்ணணும். இந்த மாதிரி இன்னும் ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் தமிழ் சினிமால நிலைமை இருக்கு. ரசிகர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவோட படங்கள் எல்லாமே வந்து வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க.